பாய். 46வது பிட்டுன்ட்டா அங்கிட்டே இறங்கிட்டு வராங்க, இங்கிட்டே ஏறி அங்கிட்டு போகிறாங்க. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு. நமக்கு வந்து இது ரைடு தான், பட் ஆனால் காலேஜுக்கு தாங்க போகிறோம். ஸோ சேனலுக்கு ஒரு சண்டை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தரிச்சுக்கோங்க. ஸோ விளாக் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ எண்டில் பேசலாம். இப்போ வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா வேடச்சந்தூர் வரைக்கும் போகிறோங்க. காலேஜுக்கு போகிறோம். காலேஜுக்கு போயிட்டு காலேஜ் டூர் முடிஞ்சா அன்றைக்கி வந்து விளாக் ஷூட் பண்ணுறீங்க. ரொம்ப நாள் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க, ரைடு எதுவும் போகாமல் வைக்காமல். இன்றைக்கி வந்து ரைடு கிளம்பிட்டோம், ஜாலி தான். அப்டேட்டுக்கு முன்னாடிங்க வண்டி ஒரு மாதிரி அடைச்சடிச்சு தாங்க போயிட்டு இருந்துச்சு. அப்டேட் பண்ணக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து டியூக் ஹேண்டில் வேறு வந்து ரிவ்யூ பண்ணியிருந்திருப்போம். அப்போ போகும்போதே வந்து வண்டி வந்து சரியான அடைச்சிச்சு. நான் வந்து நைட்டு ஸ்விக்கி வந்து ஓட்டிகிட்டு இருப்பேன். ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்துட்டோம்னா தாறுமாறு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 ஆர்டருக்கு மேலே வந்து என்னால் வந்து ஓட்டவே முடியல. அப்படியே வண்டியை வந்து மறுநாள் வந்து எடுத்து போய் ஷோரூமில் வந்து ஒன்று ஒட்டு கேட்டதுக்கு வந்து அப்டேட் ஏதோ பண்ணதுனால வந்து சரியாக போயிடுச்சுட்டாங்க. இன்ஜின் லைட் வந்து போயிடுச்சு. திரும்பி இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு மறுநாள். திரும்பி நான் எட்டு போய் கேட்டேன். அதேமாதிரி வந்து மீட்ரு ஒரு மாதிரி ஏதோ ப்ராப்ளம் காட்டுது. என்னாச்சு, பவர் இஷ்யூவா, எதுவும் இஷ்யூவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு செக் பண்ணி சொன்னாங்க அவங்க. அப்புறம் இந்த மீட்ரு வந்து பார்த்துட்டு இந்த மீட்ரு வந்து வெயிலே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க போல வண்டியை, அதனால் வந்து உங்களுக்கு வந்து மீட்ரு வந்து போயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாரண்டியில் க்ளைம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் லைட் ஏன் எரியுது அப்படின்னு கேட்டது. அந்த மீட்ரு ப்ராப்ளம்னால தான் இன்ஜின் லைட் எரியுது அப்படின்றாங்க. இது புதுசாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னாங்க அந்த இன்ஜின் லைட் வந்து போயிடுச்சு. அதனால் வந்து அப்டேட் பண்ணி தராங்க. அன்றைக்கி சாயங்காலமே அந்த இன்ஜின் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மறுநாள் காலையில் வரைக்கும் பார்க்குறேன், மதியம் வரைக்கும் பார்க்குறேன், இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அவங்க ஷோரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு சாவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன், இன்ஜின் லைட் வந்து போயிடுச்சு. திரும்பி அதுக்கப்புறம் இன்ஜின் லைட்டு இது வரைக்கும் வரல. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் லாங்காக தானங்க போகிறோம். இதில் வந்து இன்ஜின் லைட் எதுவும் வருதா என்ன ஏதுன்றது வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக பழனி வழி வந்து அவளுக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு 5-6 டைம் தான் போயிட்டு வந்திருக்கேன். நம்ம பைக்கில் சொல்கிறேங்க. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரே வழி பார்த்தோம்னா மத்தலக்குண்டு வழி தான் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் சின்ன ரோடு வேறுங்க. ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் பார்த்து தான் சேஃபாக தான் ஓவர்டேக் பண்ணுவோம். ஏன்னா எதிர்த்தாப்பில் எதுவும் வண்டி வந்துருச்சுன்னா சோகம் தான். ஏறிடலாமா வேணாம் ஹிடன் டேனிங்காக இருக்குது. பஸ்ஸு கிஸ்ஸு வந்துருச்சுன்னா கிஸ்ஸுன்னு ஆயிரும். வண்டி வேலையானதுங்க மைண்டே சரியில்லை மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, ரொம்ப ஆசாசியாக வாங்கின வண்டி இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, இப்போ அப்படி மைண்ட்லாம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. வண்டினா கொஞ்சம் வேலைகள் வரதான் செய்யும். அதுக்காக இது நல்ல வண்டி இல்லை, இது ஒர்த்தே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ எந்த வண்டி எடுத்தாலுமே அதில் ஒர்க்கு வரதான் செய்யும். நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் பைக்கே வாங்கினாலுமே அதுலேயும் கொஞ்சம் சில பல வேலைகள் ஒர்க்ஸ் எல்லாம் வரதான் செய்யும், ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். அந்த ரைடிங் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு, ஹெல்மெட் எப்பயுமே போட்டு தான் இருப்போம். அந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கமா அப்படி பைக் எடுத்துகிட்டு அப்படி போகும்போது இந்த கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் வேறு மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்கும். இந்த ரைடிங் ஜாக்கெட் மாட்டினாலே அது என்னன்னு தெரியலங்க, ஒரு மாதிரி கெத்தாக ஒரு மாதிரி தோரணையாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் ரைடிங் ஜாக்கெட்லாம் இல்லாமல் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரைடிங் ஜாக்கெட் மாட்டிட்டு ஒரு டைம் ரைட் பண்ணி பாருங்களேன், நல்லாயிருக்கும். அத்தாடி, ஒரு ரோடு பஸ்ஸுக்கே சரியாக போயிடுச்சு பார்த்தீங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம். ஆனால் என்ன ஒன்று என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா, பிரேக்லேயும் கிளச்சில் கூட அப்பப்போ கையில் லைட்டாக வச்சுருந்துருப்பேன் ஒரு மூவ்மெண்ட்டுக்காக, டக்குன்னு கியர் இது பண்ணி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ரண்ட்டு பிரேக்லேயும் பேக் பிரேக்லேயும் சரி, நார்மலாக நான் ஒரு ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து கையே வச்சுக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஆகுதுன்ற பஸ்ஸில் தான் சடன் நான் பிரேக் பிடிச்சி கியர் ஷிஃப்ட் பண்ணுவேன். அது வந்து ஒரு பழக்கமாகி போயிடுச்சு. போப்ரோ ரேஸுக்கு ராரா அப்படின்ற போகிறாரு தலைவரி. R15 ஒன்று வாங்கணுங்க. R15 ஒன்று ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசையும் கூட. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வெயிட்டாக எடுப்போம், தரமாக எடுப்போம். எனக்கு வந்து இந்த பைக் தான் பிடிக்கும், அந்த பைக் தான் பிடிக்கும், இதான் என் ட்ரீம் பைக்கு, அதெல்லாம் என் ட்ரீம் பைக் இல்லை அப்படின்லாம் இல்லைங்க. நமக்கு எல்லா பைக்குமே பிடிக்கும். ரோடோட கான்டாக்டும் டயரோட கான்டாக்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் கொஞ்சம் மனசு இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பழைய டயர் தான் போட்டிருக்கோம். அதனால தான் பழைய டயர்னால் ஏற்கனவே இருந்த ஸ்டாக் டயர் தான் போட்டிருக்குது. பேக் டயர் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது அப்போலோவில் வந்து ட்ராம்ப்லர்னு சொல்லிட்டு ஆஃப் ரோட் டயர் இருக்குதுங்க. அந்த டயர் வந்து போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். மைண்ட் செட்லாம் இல்லை, அதான் போடவும் போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து போட்டுருவோம். அடுத்து நம்ம லடாக் ரைடு, நார்த் ஈஸ்ட் ரைடு, நிறையா ரைடு வந்து பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ரோட்டில் மட்டும் ஓட்ட போகிற கிடையாது, ஆஃப் ரோட்லேயும் ஓட்டுவோம், ரோட்லேயும் ஓட்டுவோம். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு டயர் வேணும் அப்படின்னா நம்ம ட்ராம்ப்லர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து வாங்கி அதை வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பண்ணி பார்ப்போங்க. ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 10,000 11,000 வந்துடும். ரேடியல் டயருங்க, அது இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லி தான் அந்த டயரு. ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கலாம்ண்ணா, என்னன்னா இப்படி பண்ணிட்டு போனால். இண்டிகேட்டர் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதாண்ணா. ஆமாம், இண்டிகேட்டர் இருக்கிறதும் நிறைய பேர் மறந்துடுறாங்க. இண்டிகேட்டர் இருக்குது நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒட்டி வர மாட்டோம் பின்னாடி மோஸ்ட்லி. ஸோ அப்போ நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு எங்களுக்கு இண்டிகேட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்குவோங்க. சில பேர் வந்து இண்டிகேட்டரே போடாமல் அழைப்பாங்க, சில பேர் ஹேண்ட் இண்டிகேட்டர் கையை காமிப்பாங்க. ஐயோ நாய் போயிடும். அது எங்கே வந்து கை காமிப்பாங்க, கரெக்டாக இந்த டேர்ன் பண்ண போகிறோன்னா டேர்ன் பண்ணுற இடத்துல வந்து கை காமிப்பாங்க ஹேண்ட் இண்டிகேட்டர். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க.
வானம் பார்த்து கிடந்தேனே மலையாய். ஆஹா, ரைடிங் ஜாக்கெட் எடுத்து எனக்கு ரெயின் லேயர் எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேனே. மழை வச்சு நனைஞ்சு ஊறி போயிடுவோமே. சரி, மழை வராதுங்க, சம்மர் சீசன் தானே, அப்படிதான் நினச்சிட்டு போவோம். சொல்ல முடியாது சார், டப்புன்னு மழை வந்தாலும் வந்துடும். இதோ பழனி அடிவாரத்துக்கிட்ட நெருங்கிட்டோங்க, கிட்ட நெருங்கிட்டோம். மொத்தம் வந்து 14 ஹேர்பின் பெண்டு. அதில் வந்து இது 10வது ஹேர்பின் பெண்டு. இன்னும் 4 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது. இதோ கடந்து அந்த 4 ஹேர்பின் பெண்டையும் தாண்டிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட பழனி ரீச் பண்ணிடலாம். ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தான் நம்மளோட பழனி. ஆனால் அவ்வளோ ரொம்ப சீக்கிரம் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இத்தனைக்கு ஸ்லோவாக தான் வந்தோம். என்ன ஒரு 40-50 முடிஞ்ச அளவுக்கு. ஹை ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 60 வரைக்கும் தான் ஓட்டியிருந்துருக்கோம். இருந்தாலுமே கிட்டக்கில் வந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. வெயிலோட தாக்கம் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுங்க. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கோம், உள்ளே வேகுது ஒரு மாதிரி. Minutes later. பாய் பாய் சொல்லிட்டு பள்ளத்தில் இறங்கிட்டு இருக்கேன். நேராக போகிறோம், ஹோட்டலில் கண்டுபிடிச்சி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கிளம்புறோங்க. வெயிலுக்கு ஃபுல் டயர்ட் ஆகுது. இந்த ரோடும் நல்லா இருக்குது இல்லைங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் மரம், சென்ட்ரல் நிழல், சென்ட்ரல் ரோடு. ஆஹா ஜி, இந்த ஃப்ரேம் பாருங்கள் ஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. மரம் இருக்குல்லங்க, அதனால் வந்து குளிரில் அப்படியே காற்று வந்து சிலுன்னு அடிக்குதுங்க. நல்லா நிழலாக இருக்கனால, நிழலாக மரம் இருக்கனால அப்படியே என்ட்ராகி இந்த வெயிலான ரோட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அனல் காற்று வந்து காலில் அடிக்குது. காலில் மட்டும் அடிக்கலை, மூஞ்சி வரைக்கும் அடிக்குது. ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே அது ஃபீல் பண்ண முடியுது அந்த அனல் காற்று அடிக்கிறது. இதெல்லாம் அனல் காற்று வேறு மாதிரி கொளுத்துதுங்க. ஸோ இந்த மரம் இருக்கிறது உண்மையில் நல்லதுப்பா. இந்த மரத்தைக்கு நான் வெட்டிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்குது. அது என்ன அங்கிள் இங்கேயே சாப்பிட்டு போயிடுமா இல்லை முன்னாடி போயிடுவோமா? இங்கே என்ன இருக்கும் சாப்பிட? சட்னி சாம்பார். இதோ மக்களே சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சுங்க. 4 தோசை 3 இட்லி சாப்பிட்டோம். மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 110 ரூபா ஆச்சு. இங்கேங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாங்க, உட்காந்து பப்ளிக்காக உட்காந்து ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ரிலீஸே ஆகலை, லீக் ஆன படம் தான். அதை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க லைவாக. அது சவுண்டு அதிகமாகச்சு. அவங்க அங்கே வச்சு பார்க்குறது எங்களுக்கு அங்கே கேட்குது. சாப்பிட்டுட்ருக்கோம் நாங்கள், எங்களுக்கு அங்கே கேட்குது. தளபதி அந்த அந்த பிஜிஎம் கேட்குது. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்குது. ஸோ லாஸ்ட் டைம் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும் செலிப்ரேஷன். ஆனால் திரும்பி ரிலீஸ் பண்ணாலுமே வேறு மாதிரி இருக்கும் செலிப்ரேஷன். அது 100% இல்லை, 200% அப்படி சொல்லலாம். நானும் ஸ்டோரி போடுறதுக்குங்க இன்டர்நெட் தேடி பார்த்துட்ருக்கேன். அந்த இடத்துல நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. 2 சிம் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஒன்று வோடஃபோன், இன்னொன்று வந்து ஜியோ. வோடஃபோனுக்கு ஈலாம் காட்டுது, டக்குன்னு சிம்மு டவர் போயிடுது. அது ஜியோவுக்கு டவரே இல்லை, அங்கே சுத்தமாக டவரே இல்லை. எமர்ஜென்சி கால் ஒன்லி அப்படின்ட்டாங்க. அதான் ஏதோ மெசேஜ் வருது, யாரெல்லாம் கால் பண்ணாங்களோ டவர் இப்போ தான் வந்திருக்கும் போல இருக்குது, யாரெல்லாம் கால் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது. இதோ நமக்கு நெட்டுக்கு நேராக இருக்குது பாருங்கள், பள்ளிமலை. AK-47 தாங்க, கன்று வச்சுட்டு அக்காங்க வந்துட்டுருக்காங்க, மிலிட்ரி அக்காங்க. AK-47 வச்சுருக்காங்க. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டு போகணுமா? ஒட்டஞ்சத்துக்கு ரைட்டு தானே ஐயா, ஒட்டஞ்சத்துக்கு நிறையா இருக்கும். இதோ நம்ம பழனி மலைங்க. அதில் வந்து விங்ஸ் வந்து கீழே ஒன்று மேலே ஏறிட்டு இருக்கு, இன்னொன்று கீழே இறங்கிட்டு இருக்குது. வாங்கய்யா வாங்கய்யா, வணக்கங்க ஐயா. ஐயா கரெக்டாக வந்துட்டார், ஆனால் போக மாட்டேறாரு. குறுக்க போயிடாதீங்க சார் அக்கா. ஐயோ, அங்கிட்ட ஏறிக்கிட்டு வராங்க, இங்கிட்ட ஏறி அங்கிட்டு போகிறாங்க. ஐயா கொஞ்சம் உள்ளே போங்க ஐயா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்லைங்க, இந்த ரோடு ரொம்ப பிஸியாகவும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப பிஸியாக இல்லை. அதேமாதிரி இந்த ரோடு நல்லாயிருக்கு, நல்லா போட்டு வச்சுருக்காங்க. ரோடு அங்கங்கே பேட்ச் ஒர்க்கு, சொட்டை கிட்ட எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. சூப்பர். பறக்க தயாரா? ஆஹா, நான் எம்டியாக இருக்குது, பைபாஸ் எம்டியாக இருக்கே.
ரோட்லங்க தண்ணி இருக்க மாதிரியே தெரியுது என் கண்ணுக்கு, ஆனால் தண்ணி கிடையாது. அது ஒரு மாதிரி அந்த அனல் போல் இருக்குது. அந்த அனல் வந்து அப்படியே தண்ணி மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது போல இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பாலைவனத்துலலாம் பார்த்துட்டு அப்படின்னா அந்த அனலுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரியே இந்த ரோட்டில் வந்து என் கண்ணுக்கு தெரியுதுங்க. அப்போ அந்த அளவுக்கு அனல் அடிக்குதுங்க ரோட்டில். இதோ நம்ம காலேஜ் கிட்டக்குள்ள வந்துட்டோங்க. இதோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்துட்டோம்னா நம்ம பேட்ரி வந்து டெத் ஆகி போச்சுங்க. கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை, ஸோ பேட்ரி வந்து முடிஞ்சு போச்சு. அதனால் வேறு ஒரு பேட்டரியை மாற்றிட்டு கொஞ்சம் நின்று சில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ சில்லாம் பண்ணல, அடிக்கிற வெயில் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வண்டி எடுத்து போக போக தான் அப்படியே காற்று வந்து குளு 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 சிலுன்னு வீசுது. ஸோ வரும்போது ஒரு பெரிய ஹைவேஸுங்க, அதில் வந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீட் லிமிட்டு வச்சு தட்டு பிரின்னு பிரித்து வந்தோங்க. சம்மர் டைத்தில் ரைட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, டீஹைட்ரேட் ஆகிடும் சீக்கிரமாகவே. எனக்கு வேறு இந்த மினரல் வாட்டர் இருக்கும்லங்க, ஸோ கேன் தண்ணி 20 rupees அந்த 1 லிட்டர் கேனு, அந்த தண்ணி எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. அந்த தண்ணியை வாயில் ஊற்றினாலே போதும் கொமட்டிட்டு வந்தது. வேறு ஏதாச்சும் இளநீ கூழ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிட்டு தாங்க குடிக்கணும், சர்பத்து அந்த மாதிரி தான் ஏதாச்சும் குடிக்கணும். எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது அந்த தண்ணி. அதை வாய் லைட்டாக ஒரு வாடி குடித்தாலே அப்படி எனக்கு கொமட்டிட்டு வருது. என்னன்னே தெரில, ஏதோ சேர மாட்டேங்குது. மினரல் வாட்ரு சாய் பரத். இங்கெல்லாம் நடந்தா போகணுமா அங்கிள் நீங்கள்? ஆ சரி. அப்பா என்ன மண்ணுக்கு டயர் இங்கிட்ட இழுக்குது. ஆஹா, அனல் மூஞ்சி கடிக்குது. பாலைவனம் மாதிரி தான் போயிட்டுருக்கு போக போக. நடு பாலைவனத்தில் காலேஜ். இங்கே காலேஜை கட்டிச்சா தான் தப்பிச்சு ஓட மாட்டேங்கன்ட்டா. இது என்ன பாம்பு புத்தா கரையாம்புத்துக்குள்ளே தானே பாம்பு இருக்குமோ? படத்துலலாம் அப்படி தானே அங்கிள் காமிச்சிருக்காங்க. இதோ இங்கே ஒரு புத்து இருக்குதுங்க. அது அப்போ ரோடை போட வேண்டியதானே? எல்லாம் சேர்ந்து போட்டாதான்றீங்களா? இது என்ன டிக்கெட்டாக பறக்க விட்ருக்கீங்க? ஓஹோ, பிட்டு என்ன ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்காங்களா? இவ்வளோ உட்காந்து பிளான் பண்ணதுக்கு படிச்சிருக்கலாமே. என்ன தெரியும், பிடிங்கி விட்டுருவாங்க. திறமை இருக்கிறவங்க பிட்டு அடிச்சாங்கன்னா அவங்க திறமை வேற மாதிரி அங்கிள். ஆனால் இதுலேயே குட்டி குட்டியாக எழுதி வச்சிருக்காங்க. 46வது பிட்டுன்ட்டா மொரட்டான்மாக இருக்காங்க. இந்த ஐடியாவை இது படிப்பில் காமிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ காலேஜுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. உள்ளே போயிட்டு வந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ கேமரா வந்து உள்ளே அலோட் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க காலேஜில். அதில் வந்து நம்மளால் வந்து காலேஜ் டூர் வந்து பண்ண முடியல. ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டு இந்த ரைடில் வந்து சம்பவம் வந்து எதுவுமே இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜுக்கு போயிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்ட் 2 வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பண்ண பச்சைப்புங்க ஹெல்மெட் பண்ண வண்டி எடுக்காங்க. ஸ்டார்ட்டாக பாய் பாய்.